السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: لا تقوموا كما يقوم الأعاجم أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சிறப்புகளை பெற்றிருந்தும் அனைத்து கண்ணியங்களை அடைந்திருந்தும் அவர்கள் ஒருபோதும் ஒரு பெருமையை, தனக்கான ஒரு தனி சிறப்பை, ஏன் தனக்கான ஒரு தனி இருப்பை கூட அவர்கள் ஏற்படுத்தாத ஒரு மாமனிதராக திகழ்ந்தார்கள். பொதுவாகவே பெரியவர்கள் எந்த அளவிற்கு அந்தஸ்தில் உயர்ந்து கொண்டே போவார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பணிவில் சிறந்து கொண்டே வருவார்கள். யதார்த்த நிலை இதுதான். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு சிறப்பை வழங்கிவிட்டான், கண்ணியத்தை வழங்கிவிட்டான் என்றால் அந்த கண்ணியம் அவரை பணிவின்பால் அழைத்து செல்லும். பிறரை தாழ்வாக நினைக்காத ஒரு தன்மையின்பால் அவர்களை கூட்டிச் செல்லும். அதுதான் யதார்த்தமான மனோநிலை. இதற்கு நேர் மாற்றமாக தனக்கு கிடைத்த ஏதேனும் ஒரு சிறப்பை வைத்து கொண்டு பிறரை காட்டிலும் தன்னை பெருமையாக உயர்வாக கருதுவதோ, அதுபோல பிறரை தாழ்வாக கருதுவதோ அது கொஞ்சமும் பொருத்தமல்ல பெரியவர்களுக்கு. அது யாருக்குமே, எந்த முஃமினுக்கும் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை முன்னிறுத்தி, அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகளை முன்னிறுத்தி பெருமை அடிப்பதோ அகம்பாவம் கொள்வதோ அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. இன்று ஓதிய வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா காரூனுடைய சம்பவத்தை சொல்லிக்கொண்டே வந்து, காரூன் யார் என்றால் மிகப்பெரிய பொருளாதார பலம் கொடுக்கப்பட்டவன், கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதி. அவனுடைய அந்த பெருமையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அந்த பெருமையினுடைய வெளிப்பாடு என்னவானது? நபியினுடைய சொல்லை கேட்க மறுத்தான். ஜக்காத் போன்ற அந்த தர்மங்களை கொடுக்க மறுத்தான். அதனுடைய விளைவு அவனும் அவனுடைய அந்த மாளிகை பொருட்கள் அனைத்தும் அப்படியே பூமிக்கு உள்ளே உள்வாங்கப்பட்டது. இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், தில்க தாருல் ஆகிரத்து, அந்த மறுமை வீடு என்பது, சொர்க்கம் என்பது யாருக்கு என்றால் லில்லதீன லா யுரீதுன உலூவன் ஃபில் அர்த், யார் பூமியிலே தனக்கென ஒரு தனி உயர்வை நாடமாட்டார்களோ அவர்களுக்கு இருக்கிறது. யார் பூமியிலே ஃபசாத், குழப்பங்கள் செய்ய விரும்ப மாட்டார்களோ அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த நிகழ்வையே முடிக்கிறான். இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் முடிக்கிறான். அப்ப மறுமை வீடு யாருக்கு சொந்தம், சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்றால் உலகத்தில் பணிவோடு வாழ்ந்த நபர்களுக்கு கிடைக்கும், பெருமை அடித்த நபர்களுக்கு கிடைக்காது. அதற்கு சிறந்த உதாரணம் ஒரு பக்கம் இபிலிஸ். அவன் பெருமையை வெளிப்படுத்தி அன கைரும் மின்ஹு, நான் ஆதமை விட உயர்ந்தவன் என்று சொன்னான். அல்லாஹ் அவனை துன்யாவிலேயும் தூக்கி எறிந்தான், மறுமையிலும் அவனை நரகத்தில் போட அல்லாஹ் காத்திருக்கிறான். அதே போல இந்த காரூன், இவனும் துன்யாவில் அல்லாஹ்வால் பல நியாமத்துகள் வழங்கப்பட்டான். பெருமையின் வெளிப்பாடு அவனுக்கும் அல்லாஹ் நரகத்தை வைத்திருக்கிறான். அப்படியானால் குர்ஆனுடைய வசனம் இடத்தில் பேசுகின்ற உண்மை செய்தி, துன்யாவில் நமக்கு எந்த ஒரு உயர்வு கிடைத்தாலும் அல்லாஹுவால் கிடைத்தது என்று நினைத்து பிறர் மீது இன்னும் அதிகப்படியான மரியாதையும் சிறியவர்கள் மீது அதிகப்படியான பிரியமும் தான் வர வேண்டும். உதாரணங்களை சொல்லட்டுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். எந்த நபிக்கும் கிடைத்திராத தனி சிறப்பு, மிஅராஜ் என்கிற சிறப்பு நாயகத்திற்கு அல்லாஹ் வழங்கினான்.
யாரும் அங்க எல்லாம் போனதில்லை. முதல் வானத்திற்கே எந்த நபியும் போனதில்லை. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உயர்த்தப்பட்டு வானத்தில் இருக்கிறார்கள். அது அவர்களுக்கான ஒரு நிலை. ஆனால் 7 வானங்களை கடந்து சென்று அல்லாஹுவை சந்திக்கிற வாய்ப்பு என்பது பெருமானாரை தவிர்த்து யாருக்கும் வழங்கப்படல. ஆனால் அது வழங்கப்பட்டது எப்போ? கிட்டத்தட்ட மக்காவுடைய வாழ்க்கையில அபூ தாலிபினுடைய வஃபாத்திற்கு பிறகு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்துக்கு பிறகு, அதாவது ஹிஜ்ரத்திற்கு ஒரு 1.5 வருஷங்களுக்கு முன்னால். அப்ப அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுல 10 வருஷங்கள் 11 வருஷங்கள் தாண்டி வாழ்ந்திருக்காங்க. இந்த 11 வருஷத்துல எங்காவது ஒரு இடத்தில் நான் யார் தெரியுமா, என்னுடைய கண்ணியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் என்ன அங்க கூட்டிட்டு போனான் அப்படின்னு எந்த இடத்துலையும் பெருமையாக அவங்க பேசல. அல்லாஹு அக்பர். வீடுகளுக்கு வருவார்கள், தன்னுடைய செருப்பு அருந்து விட்டால் தானே அதை சரி செய்வார்கள். வீட்டில் உண்டான ஆட்டிலே அவர்களே பால் கறப்பார்கள். வீட்டில் உண்டான உதவிகள், அதாவது வேலைகளிலே உதவிகள் செய்வார்கள். இப்படி ஒரு மாமனிதரை பார்த்திருப்போமா? எல்லா சிறப்புகளையும் கொண்டவர்கள். ஆனால் சாதாரணமாக தனது செருப்பிலே அருந்த வாரை அவர்களே சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பதானே மாடலான செருப்பு. முன்னாடி எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த வார் செருப்பு, அந்த வார் அப்படி பிஞ்சிக்கிட்டு வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் அப்படியே அமுக்கி அப்படி உள்ள கொண்டு போனா மறுபடியும் செருப்பாக மாறிடும். சின்ன சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆல்ட்ரேஷனை அவர்களே பண்ணிக் கொள்வார்கள். ஆட்டிலை பால் கறப்பதிலிருந்து ஒவ்வொன்றுமாக அப்படியே சொல்லிக்கொண்டே வரலாம். தனக்காக வேண்டி தோழர்கள் எழுந்து நிற்பதை விரும்புறதே இல்லை. அல்லாஹு அக்பர். உலகத்தில் எல்லா ஆட்களையும் நீங்க பார்க்கலாம். சின்ன சின்ன போஸ்டிங்ல உள்ளவங்க, பதவியில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம வரும்போது அப்படி எல்லாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி விரும்புறதில்லை. அவர்களே சொல்கிறார்கள், அந்த அஜமிகள், அதாவது அந்நிய நாட்டிலே அரபு அல்லாத நாட்டினுடைய மன்னர்கள், உதாரணமாக பாரசீக மன்னர்கள், ரோம் நாட்டு மன்னர்கள், இவர்கள் தாங்கள் வருகிற போது மக்கள் எழுந்து நிற்பதை விரும்புவது போல நீங்கள் எனக்கு ஒருபோதும் எழுந்து நிற்பதை நான் விரும்பவில்லை, எழுந்திருச்சு நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எந்திரிச்சு நின்னாங்க சஹாபாக்கள். நபி வரும்போது எழுந்து நிற்பாங்க. நபி சொல்லிட்டாங்க, இனிமேல் எழுந்து நிற்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. சரி என்று எல்லாரும் இருந்தாலும் அந்த ஆடின அந்த காலும் இந்த பாடின வாயும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? அதற்கு பின்பு நபி அவங்க அந்த உத்தரவுக்கெல்லாம் பிறகு எதிர்த்து நிற்காதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நபி வரும்போது யதார்த்தமாக எதிர்த்து நிற்கிறாங்க சஹாபாக்கள். அந்த எழுந்திரிச்சு நின்ற சஹாபாக்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். எழுந்திரிச்சு நின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறுது. நான் சொன்னனா இல்லையா, சொன்னதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறீங்களேன்னு சொல்லி முகம் மாறுது. இதை கண்டு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒரு பைத் தோணும், நாயகத்தின் மீது அப்படி புகழ்ந்து. அற்புதமான பைத். எப்படி? வகூஃபி லில் அஸீஸி, அசீஸாகிய, அதாவது கண்ணியம் நிறைந்தவனாகிய அல்லாஹ்வுக்காக வேண்டி எழுந்து நிற்பது, தொழுகையிலே நிற்பது ஃபரலாக இருக்கிறது. ஃபரலை விடுவது யாருக்கும் பொருத்தமானதல்ல. தருக்குல் ஃபரலி மா ஹுவ முஸ்தகீம். வகூஃபி லில் அஸீஸி லஹு ஃபரதுன். அசீஸுக்காக வேண்டி எழுந்து நிற்பது, அசீஸ்னா மகத்துவமிக்க அல்லாஹ், அதான் அந்த இஸ்ஸத், அந்த கண்ணியம் அதுக்குள்ள வருது. கண்ணியமிக்கவனாகி அல்லாஹ்வுக்காக எழுந்து நிற்பது எனக்கு ஃபரது, ஒவ்வொருத்தருக்கும் ஃபரது. ஃபரலை விடுவது அவருக்கு பொருத்தம் அல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, அஜிபுத்து லிமன் லஹு ஃபஹ்மு வ அக்லு. யாருக்கு அல்லாஹு தஆலா விளக்க ஞானத்தையும் அதாவது புத்திசாலித்தனத்தையும் தந்திருக்கிறானோ அவர் யரா ஹாதல் ஜமால வலா யகூம், இந்த அழகோவியத்தை கண்டு எழுந்திருத்து நிற்காமல் இருப்பதை நான் ஆச்சரியமாக நினைக்கிறேன். இந்த அழகோவியத்தை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, ஹாதல் ஜமாலுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாயகத்தை கண்ட பிறகும் அவர் எழுந்திருத்து நிற்காமல் இருப்பதை நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன். அதாவது எங்களால எப்படி எந்திரிச்சு நிற்காம இருக்க முடியும்? எங்களுக்கு அல்லாஹ் அக்கலை கொடுத்திருக்கிறான், ஃபஹ்மை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான். இந்த அழகை, இந்த ஒரு கண்ணியத்தை பார்க்கிற போது எங்கள் அறியாம எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னு பைத்திலேயே அந்த அவங்க எந்திரிச்சு நிற்கிறதுக்கு தங்கடம் தேடினார்கள், மன்னிப்பு தேடுறாங்க. நாங்க ஒன்றும் வேணும்னு நிக்கல நாயகமே, அது எப்படி எங்களால நிற்காம இருக்க முடியும் உங்களை எல்லாம் பார்த்துட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு அந்த தங்கடத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது நாயகத்தினுடைய பணி. தனக்காக எழுந்திரிச்சு நிற்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதன் பின்பவர்கள் எழுந்திருத்து நின்றதற்காக வேண்டி மன்னிப்பு தேடியதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல தொழுகையில
தொலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மஸ்ஜித் நபவியில பெண்களுக்கென தனி சப்புகள் இருந்துச்சு. இப்ப பெண்கள் பகுதியில பெண்கள் எல்லாம் குழந்தைகளை அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா. நபி அவங்க சொல்றாங்க, நான் தொழுகையிலே நிற்கிறேன், சப்பில் இருந்து குழந்தைகளின் அழுகுரலை கேட்டதும் நான் தொழுகையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அந்த தாய் தன் குழந்தைக்காக வேண்டி தொழுகையிலே சிந்தனையை அவள் சிதற வைத்து விடுவார். குழந்தை அழுகுது ஏன்னு தெரியலை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு இறக்கப்படுவதை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையின் மீது இறக்கப்பட்டார்கள். அந்த குழந்தை அழுகுதே என்பதற்காக தன்னுடைய கண்குளிர்ச்சியான தொழுகையை கூட சுருக்கமாக முடிக்கிறார். நபி சொன்னாங்களா இல்லையா, எனக்கு என்னுடைய முழு கண்குளிர்ச்சியும் சந்தோஷமும் தொழுகையில் இருக்கிறது. அத்தகைய தொழுகையில் நின்ற போது, அதற்கு முன்பெல்லாம் பல தடவை பெரிய சூறாக்கள் வச்சிருக்காங்க. மகரிபுல கூட சில சமயத்துல சூரா தூர் என்கிற சூறாவை ஓதிருக்கிறாங்க, ஒரு 10, 20, 30 ஆயத்துகளை கொண்டது. ஆனால் அப்படி ஓதிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டுடுச்சுன்னா பட்டக்குன்னு தொழுகையை முடிச்சிருவாங்க. ஏண்டா அந்த இரக்கம், அந்த ஒரு இரக்க குணம் தான். அப்ப இதெல்லாம் பணிவினுடைய அடையாளம். ஒவ்வொன்றுமாக அப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படியானால் நாம இங்க விளங்க வேண்டியது, அல்லாஹ் நமக்கு மறுமையில சொர்க்கத்தை தர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் விட வேண்டியது பெருமை. என்னைக்கும் நம்மள்கிட்ட அந்த பெருமை வந்துடக்கூடாது. கொடுத்தவன் அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு கொடுத்திருக்கிறான் நியாமத்துகளை, நமக்கும் தந்திருக்கிறான். அதுக்கு சுக்குரு செய்யலாமே தவிர பிறரை தாழ்வாக கருதுவதோ நம்மை அவர்களை காட்டிலும் உயர்வாக கருதுவதோ அது சொர்க்கத்திற்குரிய பண்பு அல்ல என்பதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்மை சிறப்போடும் கண்ணியத்தோடும் வாழ வைப்பானாக. அதே சமயம் அதற்கான உரிய பண்பாகிய பணிவும் இரக்கமும் கொண்ட நபர்களாக வாழ வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.